சட்டம் மாறி வந்து மண்ணை முட்டும் காலில் சூழ்ந்து கைகள் தட்டும் வாழியவே தென்னவராட்சி திசைகள் எட்டும் நம்மவராற்றல் விண்ணை முட்டும் எட்டு திக்கும் முரசு கொட்டும் வாழியவே. இப்போது என் தந்தை நடந்த நிகழ்வுக்கு வருத்தம் தெரிவிக்க வந்திருக்கிறார். அவர் வெளியில் இருக்கிறார். நாம் அனைவரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும். அப்போதுதான் நாம் எதையும் சாதிக்க முடியும். வெளியில் நிற்கிறாரா? உன்னோடு அழைத்து வந்திருக்கலாமே. சென்று அவரை அழைத்து வா போ. யார் முதலில் இறங்கி வருவது? நீங்கள் இருவரும் எவ்வளவு நேரம்தான் உங்களுக்குள் வீராப்பு காட்டிக் கொண்டிருப்பீர்கள்? அப்பா, தயவு செய்து நடந்த விஷயத்திற்கு முற்றுப்புள்ளி வையுங்கள். நீங்கள் அவரிடம் வருத்தம் தெரிவியுங்கள். ஆமாம் தந்தையே, நீங்கள் இருவரும் இப்படி எதிரும் புதிருமாக நின்றால் நாங்கள் எப்படி சமாதானமாக்க முடியும்? மகனின் நலனில் உங்களுக்கு அக்கறை இல்லையா? என்ன மகனை இப்படி கேட்டுவிட்டாய்? உன் நலனில் எனக்கு எப்படி அக்கறை இல்லாமல் இருக்கும்? அன்று அவர் பேசிய முறை எனக்கு பிடிக்கவில்லை. நான் என்ன செய்தேன்? இந்த மாதிரியான தவறுகளை உங்கள் மகன் செய்கிறான், அவனை கொஞ்சம் கண்டித்து வையுங்கள் என்றுதானே நான் சொன்னேன். அதற்கு இவர் என்னை எடுத்தறிந்து பேசிய முறை மட்டும் நியாயமா? அப்பா, இதோ பாருங்கள். நாம் எல்லோரும் ஒற்றுமையாக இருந்தால் நாம் ஏதேனும் செய்ய முடியும். அந்த ரோமாபுரி தூதுவன் வரும் நேரத்தில் அதை சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் அந்த அறிவுடை நம்பியின் செல்வாக்கை நீங்களும் அந்த செழியனின் கொட்டத்தை நாங்களும் அழிக்க முடியும். நாம் ஒற்றுமையாக செயல்பட்டால் மட்டுமே நம்மால் அதை சாதிக்க முடியும். செழியனின் சந்தோஷம் போனால் மட்டும்தான் நாங்கள் இருவரும் சந்தோஷமாக இருக்க முடியும். அமைச்சர் அறிவுடை நம்பியின் சந்தோஷம் போனால்தான் நீங்கள் இருவரும் சந்தோஷமாக இருக்க முடியும். நம் நால்வரின் சந்தோஷமும் நம் நால்வரின் ஒற்றுமையில்தான் இருக்கின்றது. அன்று நான் நடந்து கொண்ட விதம், பேசிய பேச்சுக்கள் உங்கள் மனதை புண்படுத்தி இருந்தால் அதற்காக நான் இப்போது வருத்தப்படுகிறேன். அன்று நான் நடந்து கொண்ட முறைகளை எண்ணி வேதனைப்படுகிறேன். என்னை மன்னித்து விடுங்கள். எதற்காக நீங்கள் என்னிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும்? அன்று தங்களை விட கடுமையாக நடந்து கொண்டது நான் தான். அதற்காக நான் தான் உங்களிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும். மகனை பெற்ற தந்தைக்கு இருக்கும் வலியை விட மகளை பெற்ற தந்தையின் வலி அதிகம் என்பது எனக்கும் தெரியும். நானும் ஒரு பெண்ணை பெற்றவன் தானே. கோபம் அன்று என் கண்ணை மறைத்து விட்டது. என்னை மன்னியுங்கள். விடுங்கள் வீரபாகு. அன்று நடந்ததை மறப்போம். இனி நடப்பதை நினைப்போம். நீங்கள் இருவரும் பகைமை மறந்து ஒன்றுபட்டது எனக்கும் மகேந்திரனுக்கும் மகிழ்ச்சி அளிக்கின்றதாம். எனக்கும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. நாம் நால்வரும் ஒன்று சேர்ந்து சபதம் ஏற்போம். இங்கு ஒன்று சேர்ந்த நாம் நால்வரும் நாளை வென்று காட்டுவோம். இது உறுதி. 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 இளவரசருக்கு என் பணிவான வணக்கங்கள். எங்கே நீங்கள் என்னை பொருட்படுத்தாமல் அலட்சியம் செய்வீர்களோ என்று நினைத்தேன். என்ன சொல்கிறீர்கள்? சோழ சாம்ராஜ்யத்தின் இளவரசரை, மாமன்னர் கரிகார் பெருவளத்தாரின் மைந்தரை அலட்சியம் செய்யும் அளவிற்கு எனக்கென்ன தகுதி இருக்கிறது? மாமன்னரோடு நீங்கள் உரையாடிக் கொண்டிருந்த போது நான் வந்தேன். உங்களை பொருட்படுத்தாமல் அலட்சியம் செய்தேன். அதனால் நீங்களும் அப்படி செய்வீர்களோ என்று நினைத்தேன். ஐயோ, நான் ஒரு சாதாரணமான குடிமகன். மாமன்னரின் மைந்தர் விஷயத்தில் அப்படியெல்லாம் இருக்க முடியுமா? அந்த நேரத்தில் தங்கள் மனதில் ஏதோ ஒரு பிரச்சனை.
அதன் வெளிப்பாடுதான் அது என்பது எனக்கு புரியாதா என்ன? இது உங்கள் உயர்ந்த பண்பை வெளிப்படுத்துகிறது. தாங்கள் ஏன் இவ்வளவு தூரம் என்னை தேடி வந்தீர்கள்? தாங்கள் அழைத்தீர்கள் என்று ஒரு வீரன் வந்து சொல்லியிருந்தால் மறுகணமே தங்களை காண்பதற்கு நானே வந்திருப்பேனே. வந்திருப்பீர்கள். ஆனால் என்ன? உங்களுக்கு என் மூலம் நடக்க வேண்டிய காரியமாக இருந்தால் நான் ஆள் அனுப்பி அழைத்து வரும்படி சொல்லியிருப்பேன். ஆனால் இது உங்கள் மூலம் எனக்கு நடக்க வேண்டிய காரியம். அதனால் நானே தேடி வருவதுதானே முறை. அதனால் தான் வந்தேன். என்னால் இதை நம்பவே முடியவில்லையே. ஏன்? சோழ நாட்டின் இளவரசருக்கு ஒரு ஏழை சிற்பியால் ஆக வேண்டிய காரியம் என்று என்ன இருக்கிறது? இருக்கிறது. அதற்காகத்தானே தேடி வந்தேன். இன்னமும் சொல்ல போனால் நான் என்ன கேட்க வந்திருக்கிறேன் என்று உங்களுக்கே தெரிந்திருக்கும். இளவரசே, நான் நினைவு தெரிந்த நாளிலிருந்து கல்லோடும் ஒளியோடும் மட்டுமே பழகிக் கொண்டிருப்பவன். என் தந்தையார் நான் குருகுல கல்வி பயில முயன்றபோது அதையெல்லாம் விட உயர்ந்தது இந்த சிலை செதுக்கும் பணிதான். இது நம் குடும்பத்தில் என்னோடு போய்விடக்கூடாது. எனக்கு பின்னே வழி வழியாக தொடர வேண்டும். உன் தாத்தா அப்படித்தான் பாடசாலையிலிருந்து என்னை அழைத்து வந்து ஒளியை கொடுத்து செதுக்கச் சொன்னார். அதன்படிதான் உன் விஷயத்திலும் நானும் செய்கிறேன். இந்த ஒளியை பிடி, கல்லை செதுக்கு என்று தந்துவிட்டார். அன்று முதல் இன்று வரை கற்களுடனேயே பழகி பழகி மனிதர்களை புரிந்து கொள்ளும் சக்தியே எனக்கு இல்லாமல் போய்விட்டது. அதனால் கல்லை உடைப்பது போல் விஷயத்தையும் போட்டு உடைத்தால்தான் எனக்கு புரியும். இப்பொழுதே சொல்ல வேண்டும் என்பது கூட இல்லை. நான் இன்றைய பணிகளை தொடர்ந்து முடித்துவிட்டு பிறகு தங்களை வந்து காண்கிறேன். அப்பொழுது சொன்னால் கூட போதும். எப்படியாவது நான் பேச வந்ததை பேச விடாமல் தடுத்து இங்கிருந்து என்னை அனுப்பிவிட வேண்டும் என்று பார்க்கிறீர்கள், அப்படித்தானே? இளவரசே, ஆனால் நான் வந்ததே இன்று இந்த பணியை இதற்கு மேல் தொடர வேண்டாம் என்று சொல்வதற்காகத்தான். ஓ, இன்று இந்த பணிக்கு பொருத்தமான நாள் இல்லை, அதனால் நாளை செய்யலாம் என்கிறீர்களா? சித்திரசேனரே, நான் சொல்ல வந்தது உங்களுக்கு உண்மையாகவே புரியவில்லையா? அல்லது புரிந்து கொள்ளாதது போல் பாவனை செய்கிறீர்களா? ஏதும் புரியாத அப்பாவி போன்ற முகபாவம் நீங்கள் வடிக்கும் சிலையில் வேண்டுமானால் நன்றாக பிரதிபலிக்கலாம். ஆனால் உங்களிடம் அது சரியாக வெளிப்படவில்லை. இளவரசே, இனி உம்மிடம் மறைத்து பேச வேண்டிய அவசியமில்லை. நேரடியாகவே சொல்கிறேன், நீர் இந்த சிற்ப பணியை தொடரக்கூடாது. மணிமண்டபம் மறுபடியும் உருவாகக்கூடாது. ஏன்? நான் உனக்கு காரணம் சொல்ல தேவையில்லை. நீர் உடனே இங்கிருந்து போய்விட வேண்டும். இது என் ஆணை. இளவரசே, சோழ மாமன்னரின் ஆணையை விட தங்கள் ஆணை பெரியது என்று சொல்லுங்கள், நான் போய்விடுகிறேன். கரிகால் பெருவளத்தாருக்கு சோழ நாட்டில் இனி எந்த உரிமையும் இல்லை என்று சொல்லுங்கள், நான் போய்விடுகிறேன். மாமன்னரை ஓரிடத்தில் உட்கார வைத்து அவரது பூரண அதிகாரத்தையும் நான் பறித்து கொண்டேன். இனி அவருக்கு ஆணை பிறப்பிக்க எந்த தகுதியும் கிடையாது என்று சொல்லுங்கள், நான் போய்விடுகிறேன். அல்லது மாமன்னர்... வேண்டாம், வேண்டாம் சித்திரசேனரே, அமங்கலமாக ஏதும் சொல்லிவிடாதீர்கள். என் தந்தையார் இன்னும் 100 ஆண்டுகள் வாழ்ந்து சோழ நாட்டை வழிநடத்த வேண்டும். அவருக்கு மகன் என்ற பெருமையே எனக்கு போதும். என்னை மன்னித்து விடுங்கள் இளவரசே. என் நிலையை தங்களுக்கு எப்படி எடுத்து சொல்வது என்று எனக்கு புரியவில்லை. அதனால்தான் அப்படி பேசினேன். தாங்கள்தான் என்னை அழைத்து வந்தீர்கள். மாமன்னரிடம் என்னை அறிமுகம் செய்து வைத்து இந்த பணியை பெற்றுத் தந்தீர்கள். அதையெல்லாம் நான் மறுக்கவும் இல்லை, மறக்கவும் இல்லை. ஆனால் இப்பொழுது என்னை அழைத்து இதை செய் என்று ஆணையிட்டவர் மன்னர் அல்லவா? அதை மீறி நான் இங்கிருந்து சென்று விட்டால் அது அவரை அவமானப்படுத்தியதாக ஆகாதா? அதன் பிறகு இந்த சோழ நாட்டில் வாழ எனக்கென்ன தகுதி இருக்கிறது? நீங்கள் சொல்வதெல்லாம் சரிதான் சித்திரசேனரே. ஆனால் எனது நிலையை சற்று எண்ணி பாருங்கள். உங்களுக்கு என் பிரச்சனைகள் அனைத்தும் முன்பே தெரியும் என்பதால் சொல்கிறேன். மனோரஞ்சிதம் இல்லாத போது இந்த மணிமண்டபத்தை உருவாக்க வேண்டிய அவசியம் என்ன? எனது காதல் தோல்விக்கு அடையாளமாக இது இப்படியே இருந்துவிட்டு போகட்டும் என்றுதானே சொல்கிறேன். ஏன் அதை எவருமே புரிந்து கொள்ள மாட்டேன் என்கிறீர்கள்? என் காதலை எல்லோருமாக சேர்ந்து அவமதிக்கிறீர்களே. உன் நிலை எப்படி ஆனால் என்ன? நாங்கள் நினைத்ததை செய்தே தீர்வோம் என்கிறீர்களே. இளவரசே, எவ்வளவு கனவுகளோடு
நான் இந்த பணியை தொடங்கினேன். முன்பு இது தடைப்பட்ட போது பெரும் மனக்குறையோடு தான் இங்கிருந்து சென்றேன். ஆனால் இனி இது தடைப்பட்டாலும் அந்த அளவிற்கு எனக்கு ஏமாற்றம் இருக்காது. இருந்தாலும் கண்ணிழந்த ஒருவனுக்கு பார்வை வந்து அது மீண்டும் போய்விட்டது போன்ற தவிப்பு ஏற்படும். ஆனாலும் முன்பே பழகிவிட்ட நிலைதானே என்று அந்த பார்வையற்றவர் ஏற்றுக்கொள்வது போல் நானும் ஏற்றுக்கொள்வேன். ஆனால் மன்னருக்கு புரிய வைத்து அவர் முன் எனக்கு ஆணையிடும்படி செய்யுங்கள். அவர் ஆணையிட மாட்டார். அவர் சொல்லாமல் நான் போக முடியாதே. இந்த மணிமண்டபம் உருவாக கூடாது. இளவரசே, அதை மன்னரைத் தவிர வேறு யாரும் தீர்மானிக்க முடியாதே. அப்படியானால் இதை கட்டுவதைத் தவிர எனக்கு வேறு வழியில்லை இளவரசே. கட்டத்தானே போகிறாய்? மணிமண்டபத்தை உருவாக்கத்தானே போகிறாய்? தாராளமாகச் செய். ஆனால் அது இளம்பொழுதி மலர்கொடி திருமணத்தின் அடையாள சின்னமாக இருக்காது. இந்த கிள்ளி வளவனுக்காக கட்டிய நினைவு மண்டபமாக, அவனுக்கு அஞ்சலி செலுத்தும் இடமாகத்தான் மாறும். அதுதான் உங்கள் எல்லோருடைய விருப்பம் என்றால் அப்படியே செய்யுங்கள். முத்துநகை, என்ன முத்துநகை, எதையோ பறிகொடுத்தது போல் கவலையாக இருக்கிறாய்? ஆம், பறிகொடுத்து விட்டேனோ என்ற கவலையில்தான் இப்பொழுது இருக்கிறேன். என்ன சொல்கிறாய்? எதை பற்றி அந்த சந்தேகம் உனக்கு எழுந்தது? ஒரு செய்தியை சோழ மன்னருக்கு நான் புறாவின் மூலம் அனுப்பினேன் அல்லவா? ஆமாம், நான் புறாவை பறக்கவிட்ட போது சேர தளபதி அதை பார்த்து விட்டார். அந்நிகழ்வை அவர் பெரியதாக்கி சேர மன்னரிடம் கூறி பிரச்சனை செய்து விடுவாரோ என்று நீ அஞ்சிக் கொண்டிருந்தாய். ஆனால் சேர தளபதி மன்னரிடம் கூறிய புகாரை இளவரசி பரிவாதினி தான் அந்த புறாவை அருந்ததிக்கு தந்ததாக மன்னரிடம் கூறி நிலைமையை சமாளித்து விட்டாளே. அவள் அதை சமாளித்து விட்டாள். அன்று நான் சோழ நாட்டிற்கு அனுப்பிய புறா இன்று வரையில் இன்னும் என்னிடத்திற்கு திரும்பி வரவில்லை. அதுதான் எனக்கு கவலையாக இருக்கிறது. இதில் கவலைப்பட என்ன இருக்கின்றது முத்துநகை? உனக்கு பதில் ஓலை அனுப்ப நினைத்து சோழ மன்னர் அந்த புறாவை தன்வசம் வைத்துக் கொண்டிருக்கலாம். மன்னருக்கு இருக்கும் வேலை பளுவில் அது பற்றி அவர் மறந்திருக்கலாம். இல்லை, முன்பு ஒரு நாள் இருங்கோவேளால் சிறைப்பிடிக்கப்பட்டிருந்த செழியனை மீட்பதற்காக இருங்கோவேள் அமைத்திருந்த மரமாளிகை காட்டுப்பகுதியில் தங்கியிருந்தேன் அல்லவா? அப்போது நான் கையாண்டு கொண்டிருந்த பல விஷயங்கள் பற்றியும் அதில் நான் எடுக்க வேண்டிய முடிவுகள் பற்றியும் சோழ மன்னரை கலந்து ஆலோசிப்பதற்காக அவ்வப்பொழுது இப்படித்தான் புறா மூலம் செய்தி அனுப்பி கொண்டிருந்தேன். அந்த சமயத்தில் கூட இப்படித்தான் நான் அனுப்பிய செய்திகளில் பல செய்திகள் சோழ மன்னரை போய் சேராமலேயே இருந்திருக்கிறது. நான் அனுப்பிய சில புறாக்கள் திரும்பி வராமலேயே போயிருக்கிறது. இடையில் யாரோ அதை தடுத்து நிறுத்தியிருக்கிறார்கள். இதன் காரணமாக பல விஷயங்களில் நான் முடிவெடுக்க முடியாமல் இது போலவே தடுமாறியிருக்கிறேன். சோழ நாட்டில் உனக்கு எதிராக யார் செயல்பட்டிருப்பார்கள்? அங்கு யார் மீதாவது உனக்கு சந்தேகம் இருக்கின்றதா? இந்த மாதிரி ஈன செயல்களை செய்வதற்கு அந்த மங்கம்மாவை விட்டால் வேறு யார் சோழ நாட்டில் இருக்கிறார்கள்? அப்படி என்றால் இங்கிருந்து நீ புறா மூலம் அனுப்பிய செய்தியும் அந்த மங்கம்மா கையில் அகப்பட்டிருக்கும் என்று நீ எண்ணுகிறாயா? மங்கம்மாவின் கைகளில் அகப்பட்டு விடக்கூடாது என்றுதான் எண்ணுகிறேன். ஆனால்
அப்படி நடந்துவிடுமோ என்றுதான் நான் பயப்படுகிறேன். சோழ மன்னர் கரிகாலரிடம் இந்த செய்தி போய் சேராவிட்டாலும் பரவாயில்லை. நிச்சயம் அந்த மங்கம்மாவின் கைகளில் இந்த செய்தி அகப்பட்டுவிடக்கூடாது. ஆமாம், நீ அனுப்பிய ஓலையில் என்னதான் எழுதியிருந்தாய்? தாமரையை கடத்தியது மங்கம்மா என்றுதான் எழுதியிருந்தேன். அந்த செய்தியை மட்டும்தானே எழுதியிருந்தாய்? மற்றபடி அந்த செய்தியை அனுப்பியது யார், அந்த செய்தி எங்கிருந்து அனுப்பப்பட்டது என்பது போன்ற குறிப்புகள் எதையும் அந்த செய்தியுடன் இணைக்கவில்லையே? இல்லை, அந்த செய்தி ஓலையில் தாமரையை கடத்தியது மங்கம்மா என்ற வாசகம் மட்டும்தான் இடம்பெற்றிருக்கிறது. செய்தி ஓலையை பார்த்தாலே சோழ மன்னர் கரிகாலர் மற்ற விஷயங்களை புரிந்து கொள்வார் என்ற நம்பிக்கையில்தான் வேறு எந்த குறிப்பையும் நான் அதில் இணைக்கவில்லை. பிறகு ஏன் கவலைப்படுகின்றாய்? எதுவும் நடந்து விடாது. அப்படி ஏதேனும் அசம்பாவிதம் நடந்தாலும் அதற்கு எப்படி தீர்வு காணலாம் என்று பேசி முடிவெடுக்கலாம். நானும் இது விஷயமாக சோழ நாட்டில் இருக்கும் புலவர் கபிலருக்கு ஒற்றர்கள் மூலம் செய்தி அனுப்பி இது பற்றி விசாரிக்கின்றேன். நீ எதற்கும் கவலைப்படாதே. வா முத்துநகை, போகலாம். இருளாய், அந்த மங்கம்மா அவர் பெயர் சொல்லும் அளவிற்கு துணிச்சல் வந்து விட்டதா? இல்லை இல்லை, மங்கம்மா தேவியார் என்றுதான் சொல்ல வந்தேன். அப்படி சொல்லுங்கள். அவர் நம்மை வரும்படி சொல்லி இருப்பது இங்குதானே என்று கேட்க வந்தேன். ஆமாம், இப்போது இங்கு எதுவும் பேசாதீர்கள். அவருடைய ஆட்கள் எங்கே இருப்பார்கள், எப்படி வருவார்கள் என்று சொல்ல முடியாது. இந்த பாதையில் யார் இருப்பார்கள்? யார் கண்டார்கள்? இந்த மரங்களுக்கு இடையே மறைந்திருக்கலாம், தூண்களுக்குள் ஒளிந்தும் இருக்கலாம். இருக்கலாம் இருக்கலாம். பகலிலே பக்கம் பார்த்து பேசு, இரவிலே அதுவும் பேசாதே என்பார்கள். அதனால் ஒவ்வொரு வார்த்தையையும் பார்த்து பேச வேண்டும். ஆனால் பேசாமல் இருங்கள். நான் சொல்ல வருவது என்னவென்று, எல்லாவற்றையும் மங்கம்மா தேவியார் பார்த்துக் கொள்வார். அதோ இங்கேதான் வந்து கொண்டிருக்கிறார். என்ன வந்து கொண்டிருக்கிறாரா? அங்கே பாருங்கள். ஐயோ, இந்த மங்கம்மாதேவியாரை பார்த்தாலே கொலை நடுங்குகிறதே. என்ன கேள்வி கேட்கப் போகிறாரோ? இந்த மாதிரி வேறு கூடவே ஒட்டி கொண்டு வருகிறாள். அவள் அவரது நிழலாயிற்றே. அந்த நிழல் அவரை விட்டு எப்படி பிரிந்திருக்கும்? வாருங்கள் போகலாம். வணங்குகிறோம் தாயே. இந்த நேரத்தில் இந்த இடத்திற்கு ஏன் வர சொன்னேன் என்று தெரியுமா? நாங்கள் தான் மறைந்து வாழ்கிறோமே, எங்களுக்கு எப்படி தெரியும் தாயே? என்ன? பேசாமல் இருங்கள் தாயே. தாங்கள் சொன்னபடியே நாங்கள் யார் கண்ணிலும் படாமல் ஒளிந்து வாழ்வதால் எதையும் தெரிந்து கொள்ள முடியவில்லை என்கிறார். உங்களுக்கு தெரிந்த விஷயத்தை நான் கேட்ட போதே கூறியிருந்தால் இப்படி ஒளிந்து வாழ வேண்டிய அவசியமே வந்திருக்காது. என்ன தாயே சொல்கிறீர்கள்? நாங்கள் உங்களிடம் எதையாவது மறைப்போமா? அம்மா, எதற்கு இப்படி ஊடகமாக பேசிக் கொண்டிருக்க வேண்டும்? நேரடியாகவே கேட்டு விடுங்கள். ஆமாம், அதுதான் சரி. காடவா, இருளாயி, உண்மையை சொல்லிவிடுங்கள். உங்களிடமிருந்து தாமரையை கடத்திச் சென்றது யார்?